பெற்றோர்கள் தீமை செய்வதற்கு நிர்பந்தித்தாலும் நீ செய்யக்கூடாது. சிறுக்கு வைக்க பெற்றோர்கள் நிர்பந்தித்தாலும் நீ அவங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அந்த நன்மை செய்கிறதிலேயே நீ நிலைத்திருக்கணும் என்ற கருத்தை தான் இங்கே சொல்ல வந்தேன். ஆனால் குர்ஆன் அதை வேறொரு மெத்தடில் சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த துண்டு விட்டுருங்களே, அல்லாஹு தாலா மனிதனுக்கு உபசேசித்தான் தன்னுடைய பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுமாறு. அது துண்டு விட்டுருங்க, விட்டுட்டு இதை மட்டும் வாசித்தா அந்த கருத்து மேலே தொடர்படும். ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக்க பி மாலைசலக்க பி அல், ஷிர்க் வைக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் தாயின் தந்தையை நிர்பந்தித்தாலும் நீ அதுக்கு கட்டுப்படாதே. மேலே சொன்னதை தான் அது விளங்கப்படுத்துகிற. அதாவது நல்ல ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொடுக்குறான். அவங்களோட செயல்களுக்கு மிக உயர்ந்த கூலியை கொடுக்குறான். இப்போ இதை அல்லாஹ் விளங்கப்படுத்தின எப்படின்னா, பெற்றோர்கள் உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அது விளங்கப்படுத்துறது சொல்கிறது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க இப்போ உன்னை தீமை செய்யுமாறு நிர்பந்திக்கிறாங்க, அதாவது சிறுக்கு செய்யுமாறு நிர்பந்திக்கிறாங்க. இப்போ நீ அதுக்கு கூட கட்டுப்படக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நீ உண்மையில் இந்த அல்லாஹ் கட்டுப்பாட்டான்னு கருத்தாகும். அல்லாஹ்விடத்தில் திரும்பி வர வேணும் அந்த கருத்தை நீ விளங்கி வாழ்கிறாயின்னு. அப்போ தான் அது பாரு, அல்லாஹு தாலா மறுமையில் திரும்பி வந்ததுக்கு பிறகு செஞ்ச நற்செயல்கள் எல்லாவற்றையும் அல்லது தீமை செயல் செஞ்ச எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா உனக்கு அறிவிப்பான். அறிவித்து அதுக்கான கூலிகளை கொடுப்பான் என்றது விளங்கும். அப்போ தான் அதை விளங்கி உலகத்தில் தாய் தந்தையர்களுக்கும் நீ சிறுக்கு வைக்க சொன்னால் கட்டுப்படக்கூடாது. மேலே சொன்ன அந்த ஈமான் கொள்றதுக்கும் நற்செயலுக்கும் சேர்த்து சொன்ன கருத்து தான் இது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குவோமே இதை. உங்களுக்கு தெரியுமாய்க்கும் இதோட சம்பந்தப்பட்ட சம்பவம் தெரியுமா? இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் என்ற சஹாபி, இவர் அவரை சின்ன வயசில் ஈமான் கொண்டார். 18 வயசு, சின்ன புள்ள. 18 வயசுண்டா அட்வான்ஸ் லெவல் ஃபஸ்ட் இயரா? அந்த நேரத்தில் ஈமான் கொண்டார். அப்போ ஈமான் கொண்டா உம்மாவோட இவர் சரியான இறக்கம், உம்மாவும் இவரோட சரியான இறக்கம். உம்மா சொன்னால், நீ திரும்பி வராட்டி நான் செத்து போவேன், சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், அப்படியே வெயிலில் போய் உட்காந்துட்டு அப்படியே செத்து போயிடும். இவருக்கு பெரிய சங்கடமாக போயிட்டு, உம்மாவும் போய் உட்காந்துட்டான் வெளியில். அப்போ பெரிய சங்கடமாக போயிட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு ஆக நெருக்கமான ஆட்கள் தாய் தந்தை. அப்போ அவங்களோட இந்த எல்லா மனிதர்களும் கண்ணியத்தோடையும் இரக்கத்தோடையும் தான் பழகுறது. இது ஒரு மிச்சம் இயல்பான விஷயம். அப்போ உம்மக்கும் வாப்பக்கும் தீங்கு செய்கிறத மனிதர்களில் 98 விதமான ஆட்கள் விரும்புறதில்லை. அது ஒரு 2 வீதம் கொஞ்சம் அங்கிஞ்சி குழப்பமாக இருக்கும். உம்மாவும் வாப்பவுமே நீ தீமை செய்து நிர்பந்திச்சோன்னா மீறுறது உன் கஷ்டம். அடுத்தாக்களை தட்டி விட்டு போயிடலாம். உம்மாவும் வாப்பையும் மீறுறது சரியான. அதான் நீங்கள் அல்லாஹ் மேலே சொன்ன நற்செயலுக்கு உதாரணம் சொன்னால் அதுதான். இப்போ சாத் இப்னு அபி வக்காஸ் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன செய்கிறது இப்போ உம்மாவே இப்போ என்ன செய்கிறது? அப்போ ரசூலுல்லாஹ் அப்போ தான் இந்த ஆயத்தை இருந்துச்சு. அப்போ சாத் இப்னு வக்காஸ் உம்மாட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, இப்படித்தான் உம்மா உங்களுக்கு 1000 முசிறி இருந்து நீங்கள் ஒன்றொண்டா விட்டாலும் நான் திரும்பி வர மாட்டேன். உம்மா செய்ய வழியில் விட்டா, நீ போகிற போக்கில் போன்னு சொல்லி விட்டான். இன்னும் நிறைய சம்பவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தெரியுமா உங்களுக்கு? அப்படியான சம்பவங்கள் பின்னணியில் தான் இந்த மாதிரி வசனம் இறங்கி. இன்னொரு சஹாபி யார்? முஸாப் இப்னு உமைர் இல்லையா? என்ன செஞ்ச? உடுத்த உடையோடு விரட்டு விட்டேன். இந்த பக்கத்துக்கு நீ வரா, உனக்கு சொத்தும் இல்லை பத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு நீ வரவாரன்னு சொல்லி விரட்டுவிட்டாங்க இல்லையா? உஹது யுத்தத்தில் வச்சு மூத்தா போனார். அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலோண்டு மக்கள் இந்த உறவினர்களோடு தான் குழப்பம். இந்த ஈமாங்கொள்ற எப்படின்னா, குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வெளியில் வார், எல்லாரும் எதிர். இந்த சூழல் தான் மக்கள். அப்போ இந்த சூழலில் தான் சாத் இப்னு அபி வக்காஸ் மாதிரி நிறைய சஹாபாக்களுக்கு இந்த பிரச்சனை. இந்த வாப்பா என்ன செய்கிறது, உம்மாவை என்ன செய்கிறது, இந்த ஆக்களோட எப்படி மோதிக்கொள்ள இயலாத உறவே அது. மோதிக்கொள்ள இயலாத உறவு. அப்போ என்ன செய்கிறது
என்று இவருக்கு மட்டுமல்ல, இன்னும் பல சஹாபிகளுக்கும் இந்த சிக்கலின். அப்போ அல்லாஹ் அதை உதாரணமாக எடுத்து சொன்ன முன்னுக்குள்ள பாதிக்கு. அதாவது முன்னால் என்ன, ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களுக்கு நான் சொன்னேன். ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தவருக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, உம்மா வாப்பா தீமை செய்ய சொன்னாலும் அதுக்கு கூட கட்டுப்படாமல் வாழுதல். ஏனென்றா அல்லாஹ்விடத்தில் திரும்பி போகணும். இளைய மர்ஜிஉக்கும், என்னிடமே நீங்கள் திரும்பி வர வேண்டும். அப்போ நான் மறுமையில் நீங்கள் என்ன செஞ்சேன்னு அறிவிப்பேன். இதை கவனத்தில் கொண்டு ஆக நெருங்கிய உறவுக்கும் கூட தீமை செய்ய சொன்னால் கட்டுப்படாமல் இருத்தார். நன்மை செய்கிறையிலே பிடிவாதமாக இருத்தார். அதுதான் நீங்கள் செய்கிறோம் ஆகப்பெரிய விஷயம். சரியா? இப்போ அல்லாஹ் சொல்ல என்றால் இது ஒரு சோதனை. தாயின் தந்தையும் ஒரு சோதனை. பிள்ளைகள் மாதிரி செல்வம் மாதிரி ஒரு பெரிய ஒரு சோதனைன்னு தான் தாயின் தந்தை. தாயின் தந்தையும் அந்த இஸ்லாமிய கருத்துக்கு சிந்தனைக்கு நடத்துகளுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி நடந்து கொண்டிருப்ப? அதுதான் பிரச்சனை. அதுக்கு தானே அப்போது நீங்கள் கட்டுப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்ன சொல்லிட்டு சொல்கிற நேரம் சொன்னோரு அப்படி மட்டும் சொன்னால் வேறு விஷயம். இந்த பாருங்க, இப்போ இந்த துண்டிக்கு தானே தாயின் தந்தையும் உன்னை சிறுக்கு வைக்க நிர்பந்தித்தால் நீ கட்டுப்படாதே என்றது முன்னாள் வசனத்தோடு நெருங்கி வரும். நன்மைகளை செஞ்சு ஈமாங்கொண்டு நற்செயல்களை செஞ்சால் அல்லாஹ் கூலி தருவாண்டு முன்னால் இருக்கிற வசனமேக்கி அது சொல்லிவிட்டு எப்படி சொல்லணும் என்றால், தாய் தந்தை தான் தீமையை செய்த நிர்பந்தித்தாலும் நீ கட்டுப்படாதுன்னு சொல்லணும். அப்போ நல்லா நெருங்கின சம்பந்தம். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சா இன்னொரு விஷயத்தையே முக்கியமாக சொன்னேன். என்னென்னா, அல்லாஹு தாலா மனிதனுக்கு தாய்க்கும் தந்தையோடும் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்ளுமாறு உபதேசித்தான்னு சொன்னேன். ஏனென்றால் அதை விட்டுட்டு மற்ற துண்டை மட்டும் சொன்னால் கொஞ்சம் குழப்பமாயிரும். உம்மாவும் பாப்பாவும் தீமை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறான்னு வைங்களே. இப்போ கட்டுப்படக்கூடாது மட்டும் குரான் சொன்னான்னு வச்சுக்கொள்வோம். அப்போ என்ன செய்வோம்? உம்மா பாப்பாவும் புறக்கணிச்சியும் விட்டுருவோம். அம்மா இது போகிறோம், நான் வீட்டுக்கே வரமாட்டேன், முகத்தில் முழிக்கவும் மாட்டேன்னு போயிடுது. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். தீமையைத்தான் உம்மாவும் பாப்பாவும் மேவினாலும் நீங்கள் ஒரு நாள் உம்மா பாப்பாவை கோவிச்சு கொண்டு போகக்கூடாது. அதைத்தான் இந்த ஆயத்து ஃபஸ்ட்டுக்கு சொன்னோம். வசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னன். இதை சூரத் லுக்மானில் வேறு மாதிரி சொல்லி சாஹிபுஹுமா ஃபித்துனியா மாரூஃபன். உலகத்தில் அவங்களோட நீ நல்ல முறையில் இணங்கி வாழு. இதே வசனத்தை சொல்லிட்டு உம்மாவும் பாப்பாவும் சிறுக்கு வைக்க நிர்பந்திச்சா அது கட்டுப்பட வாழணும்னு சொல்லிவிட்டு அங்கால சொல்லுது, உலகத்தில் வாழும்போது உலக ரீதியான விஷயங்களில் உம்மக்கும் பாப்பாவுக்கு நன்மை செஞ்சு வாழ். இதுதான் சரி கஷ்டம். உம்மாவும் பாப்பாவும் சிறுக்கு வைக்க சொல்லி நிர்பந்திக்கிற இவர் அதுக்கு கட்டுப்படாமல் இருக்கிற. ஆனால் உம்மாவோடையும் பாப்பாவோடையும் நல்லாயிக்கவும் போகணும், உதவி செய்யணும், மற்ற வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும், பணிவிடை செய்யணும், இதெல்லாம் உமக்கும் பாப்பாக்கும் செய்யணும். இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிறது தான் சரியான கஷ்டம். ஒரே விஷயத்தை 2-3 முறை உம்மா பாப்பா சொன்னாலும் கூட ஒரு கோபம் ஒன்று வரும், நச்சரிக்கை வரேன்னு சொல்லி. இல்லை ஒரே சொல்லி சொல்லி ஈக்காய்ங்குது. உம்மா பாப்பாவோடு கொஞ்சம் சொல்ல வேண்டி வந்துடும். மகன், நான் எவ்வளோ உனக்கு சொல்கிறேன், நீ முகம்மது மார்க்கத்தில் ஈக்கவானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி 2-3 முறை சொல்லிப்பாங்க. சாதிபின் வாக்கு ஒரு முறையால் பல முறை சொல்லிக்கு. அப்போவும் அல்லாஹ் சொன்ன நீங்கள் சரி கட்டுப்படக்கூடாது, ஆனால் அதுக்காக வேண்டி உம்மா பாப்போடு நல்லா நடந்து கொள்ளவும் போகணும். இந்த ரெண்டையும் சேர்த்திக்கிறதுக்கு தானே இதுதான் சரி கஷ்டம். ரெண்டுமே இது ஒரு பெரிய ஒரு நன்மை. உம்மா பாப்பாவை கவனித்து கொள்கிற ஒரு பெரிய ஒரு நன்மை. அதே நேரத்தில் அவங்களுக்கு கட்டுப்படவும் கூடாது, தீமையே வினா இல்லையா? அண்டு இந்த ஆயத்தை சொல்லும். இதான் இந்த ஆயத்தில் அந்த முன்னால் சொன்ன கருத்து தொடரிய தான். அப்போ அல்லாஹு தஆலா வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னன் அப்படி சொன்னது தொடர்பில்லாத கருத்து இல்லை. முன்னங்க சொன்னதுக்கு ஒரு உதாரணம், ஒரு ஆக கடுமையான உதாரணத்தை சொன்னேன். அதாவது சோதனையே உதாரணமாக சொன்னேன். வாப்போவும் உம்மாவும் உண்மையில் ஒரு சோதனை, அவங்களே வச்சு அல்லாஹு தஆலா இதை விளங்கப்படுத்தின இந்த ஆயத்து. இந்த தப்சீர் விரிவுரைகளை கேட்க மிஷ்காத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.